ஜெயிக்க வேண்டும். நம்ம போராடி நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? நம்ம போராடி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு நன்மை வரணும்னா, உங்க குடும்பத்துல நன்மை நடக்கணும்னா உங்களுடைய கண்ணீர் சிந்தப்பட வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க கண்ணீர் என்ன பண்ணணும்? சிந்தப்படணும். உங்களுடைய பைபிள்ல கண்ணீர், உங்களுடைய கண்ணீர் சிந்தணும். நீங்க முழங்கால் படி ஜெபம் பண்ற இடத்துல உங்களுடைய கண்ணீர் துளிகள் விழணும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்கு அதுக்கு அப்புறம்தான் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யறதை நீங்க பார்க்க முடியும். கடினமான பாதைகள்ல தேவன் சில நேரம் நம்ம நடத்துவார். ஏன் அப்படின்னா நம்முடைய நன்மைக்காக. ஆமேன்னு சொல்லுவோம். நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் சில நேரங்கள்ல கடினமான பாதைகள் வழியாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த வழிகளில் கூட ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு செயல்களை கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதுல